ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து நாங்க போவோம். உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. 2022ல டிஸ்கிரைப் த எனி 2 டைப் ஆஃப் இன்டகிரேஷன் ஸ்டடி. அதாவது ஏதாவது 2 வகையான இன்டகிரேஷன் ஸ்டடியை வந்து இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து சொல்றாங்க. ஆர்கனைசேஷன் மே த ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்கிரைப் த அண்டர் விச் ரிக்யூர்மெண்ட்ஸ் such as strategy may be used. அது என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை வந்து யூஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இந்த 2 வகையான இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வர என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்படுது. give the suitable example from the banking industry. பேங்கிங் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சு கொண்டு வந்து சொல்றாங்க. அப்ப முதலாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்குள்ள வந்து 2 வகையான இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒன்று வெர்டிக்கல் இன்டகிரேஷன், ஹாரிசான்டல் இன்டகிரேஷன் சொல்லி இருக்கு. சரியா? இந்த வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் வந்து நாங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்றதுன்னு சொன்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து வெர்டிக்கல்னு சொல்லக்குள்ள வந்து இது வெர்டிக்கல். சரியா? அதாவது வந்து என்ன சொல்றதுவாங்க, நிலைக்குத்தா இருக்குதுன்னு சொல்லுவோம். சரியா? என்ன சொல்றது, ஹாரிசான்டல்னு சொன்னா கிடையச்சா இருக்குது. அதாவது ஹாரிசான்டல் தான் பாருங்க. இப்ப இந்த H கோடு போடக்குள்ள இது வந்து என்னது, ஹாரிசான்டலா இருக்கு. அப்படித்தான் நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்றது. அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ள கஷ்டம். இது வந்து ஹாரிசான்டல்னு சொல்றது. வெர்டிக்கல்னு சொன்னா வந்து நிலைக்குத்தா இருக்குது. ஓகேயா? சரி. சோ அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கொண்டு இப்ப இங்க சொல்றாங்க 2 வெர்டிக்கல் இன்டகிரேஷன் அண்ட் ஹாரிசான்டல் இன்டகிரேஷன். சரியா? அப்ப இந்த வெர்டிக்கல் இன்டகிரேஷன்ல வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் அண்ட் பேக்வர்ட் இன்டகிரேஷன் இருக்கு. என்னது? ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் அண்ட் பேக்வர்ட் இன்டகிரேஷன் சொல்லி 2 விஷயம் இருக்கு. அப்ப இங்க வந்து இந்த சொல்றாங்க வந்து இந்த என்ன சொல்றது, இந்த வெர்டிக்கல் இன்டகிரேஷன் சொல்லக்குள்ள வந்து அதாவது வந்து இது வந்து ஒரு சப்ளையர்களை நோக்கி, அதாவது வந்து நாங்க இதுல வந்து பேக்வர்ட் அப்படி இல்லாட்டி ஃபார்வர்ட்னு சொல்லி 2 இருக்கு. இந்த வெர்டிக்கல்ல வந்து 2 விஷயம் இருக்கும்னு, ஃபார்வர்ட் இன்டகிரேஷன், பேக்வர்ட். ஃபார்வர்ட்னு சொன்னா ஞாபகமா பாருங்க, முன்னோக்கி செல்வது. பேக்வர்ட்னு சொன்னா பின்னோக்கி செல்றதுன்னு சொல்லி எங்களுக்கு இயல்பாவே தெரியும். அப்ப முன்னோக்கி செல்றதுன்னு சொன்னா ஒரு நிறுவனம் வந்து ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் சொல்லக்குள்ள ஒரு நிறுவனம் தன்னுடைய உரிமை, அதாவது உரிமைத்துவத்தை, அதாவது அதுதான் ஓனர்ஷிப்னு சொல்லுது, உரிமையாண்மைத்துவத்தை, அப்படி இல்லாட்டி தன்னுடைய சந்தை பங்கு, அப்படி இல்லாட்டி தன்னோட வணிகத்தை வந்து விஸ்தரிக்கிறதுக்காக வந்து முன்னோக்கி செயற்படுறதை தான் வந்து நாங்க ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் சொல்லுவோம். கெய்னிங் ஓனர்ஷிப் இன்க்ரீஸ் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் டிஸ்ட்ரிபியூட்டர், அப்படி இல்லாட்டி கண்ட்ரோல் பண்றது. டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்னது, அந்த வணிகத்துக்கு வந்து பங்கீடு செய்வாங்க, பங்கீட்டாளர்கள் இருக்காங்க, அந்த பங்கீட்டாளர் அப்படி இல்லாட்டி ரிட்டைலர்ஸ் இருக்காங்க. ரிட்டைலர்ஸ்னு சொன்னா என்னது, மொத்த விற்பனையில இருந்து சிறு விற்பனையாளர்கள் தான் ரிட்டைலர்ஸ்னு சொல்லி சில்லறை வியாபாரிகள். அவங்களை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு வணிகம் வந்து மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு தந்திரோபாயம் தான். அதாவது தந்திரோபாயம்னு சொல்றதை விட என்ன சொல்றது, தந்திரோபாயம் தான் வந்து ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் சொல்லி சொல்றது. அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, நீங்க வந்து என்ன சொல்றது, இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஷாப் இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு பொருளை வந்து உற்பத்தி செஞ்சு நீங்க வந்து சிறு சிறு அந்த ரிட்டைல் ஷாப்புங்களுக்கு கொடுக்குறீங்க. நீங்க கொஞ்ச நாள் போனோன்னு வந்து இந்த ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜி மூலமா என்ன செய்றீங்கன்னு சொன்னா, நீங்களே ஒரு ரிட்டைல் ஷாப்பை உருவாக்கி நீங்களே அதுல வந்து என்ன செய்றீங்கன்னா பிசினஸ் செய்றீங்க. பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இந்த டொயோட்டா கார் நிறுவனம் வந்து என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, அவங்க தங்களுக்கு, அதாவது வந்து இப்ப டொயோட்டா கார் உற்பத்தி செஞ்சு அது வந்து இன்னொரு டீலர் கம்பெனிக்கு வந்து அவங்க விற்பனை செய்ய சொல்லி கொடுப்பாங்க. ஆனா டொயோட்டா கம்பெனி என்ன செய்யுதுன்னு சொன்னா, அவங்களுக்கே சொந்தமா ஓன் டீலர் நெட்வொர்க் உருவாக்கி கொண்டு அவங்களே உற்பத்தி செஞ்சு அவங்களே விற்பனை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த DSI ரன்பான்னு சொல்ற
இந்த ஷூ இதுகள்ல இருக்கு தெரியுமா? சோ அதுலயே வந்து என்ன செய்றாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க. எப்படின்னு சொன்னா, ஓல் ரிட்டெய்லர் நெட்வொர்க்கையும் கண்ட்ரோல் பண்றாங்க. அதாவது இவங்கள வந்து சின்ன சின்ன ரிட்டெய்லர் கம்பெனி மெயினா இவங்க டிஎஸ்ஏல உற்பத்தி செஞ்சாலுமே வந்து இவங்க சின்ன சின்ன ரிட்டெய்லர் கம்பெனிகள உருவாக்கி அதுல வந்து உற்பத்திகளை மேற்கொள்றாங்க. சரியா? அப்ப இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து வாடிக்கையாளர்களை நோக்கி ஒரு விநியோக சங்கிலியை வந்து உருவாக்குறத தான் வந்து இந்த forward integration சொல்லி சொல்றாங்க. வெவ்வேறு நிலையில இயங்குற நிறுவனங்களை பொறுத்து அல்லது இணைக்கிறது தான் இதோட மெயின் மூலோபாயமா காணப்படும். இந்த இன்டகிரேஷன் வந்து கொண்டு வர இந்த forward integration கொண்டு வரக்கான காரணம் என்னதுன்னா, பிரசன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் எக்ஸ்பென்சிவ். அதாவது இப்ப கரண்ட்ல நடைமுறையில இருக்கிற பங்கீட்டாளர்கள்ட்ட வந்து அதாவது அவங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து கூடுதலா இருக்கு. அடுத்தது வந்து பாருங்க, அன்ரிலையபிள் ஓ இன்கேப்பபிள் ஆஃப் த மீட்டிங் ஃப்ரம் த நீடட். அதாவது அன்ரிலையபிள் பொருத்தமற்றதெல்லாம் வந்து வாடிக்கையாளருக்கு வழங்கப்படுறாங்க. அடுத்து அன்ரிலையபிள் ஓ இன்கேப்பபிள் ஆஃப் த மீட்டிங் த ஃபர்ம்ஸ் நீட்ஸ். அதாவது வந்து இன்கேப்பபிள்னு சொல்லக்குள்ள வந்து எங்களுக்கு அதாவது கேப்பபிலிட்டி இல்லாத விஷயங்கள்லாம் வந்து அவங்களால வந்து என்ன சொல்றது டிஸ்ட்ரிபியூட்டரால வந்து உள்வாங்கப்படுது. அடுத்தது வந்து அவைலபிலிட்டி ஆஃப் த குவாலிட்டி டிஸ்ட்ரிபியூட்டர் இஸ் அ லிமிட்டட். அதாவது வந்து இந்த பங்கீடு செய்யறவங்களோட வந்து நல்ல தரமான பங்கீட்டாளர்கள் வந்து லிமிட்டட் குறைவா தான் காணப்படுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால தான் forward integrationக்கான ஒரு வணிகம் வந்து ஒரு நிறுவனம் forward integration ஸ்ட்ராட்டஜியை கையாளுறதுக்கான காரணம். when firm competitors and industry that are the expected of the grown market. அதாவது நிறுவனம் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, தன்னோட மார்க்கெட்டை வந்து growth கூட்டி கொள்ளணும், சந்தை பங்கு விஸ்தரிச்சு கொள்ளணும், சந்தையில இண்டஸ்ட்ரியில வந்து முன்னிலையில நிக்கணுங்கிறதுக்காகவும் இந்த forward integration வந்து கொண்டு வரப்படுது. அடுத்தது வந்து பிரசன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் த ஹை ப்ராஃபிட் மார்ஜின். அதாவது வந்து இந்த பிரசன்ட் பங்கீட்டாளர் இருக்காங்க, அதாவது மொத்த நிறுவனத்துக்கு இருந்து அதை வாங்கி பங்கீடு செய்வாங்க, அவங்க வந்து பெரிய ஒரு ப்ராஃபிட் மார்ஜினை வச்சு கொண்டு தான் அவங்க செய்யறாங்க. அதனால வந்து தான் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த நிறுவனங்கள் வந்து இந்த forward integration வந்து கையாளுறாங்க. அடுத்தது பேக்வர்ட் இன்டகிரேஷன் சொன்னா பின்னோக்கிய கட்டுப்பாடு. அதாவது பாருங்க, சீக்கிங் ஓனர்ஷிப் ஓ இன்க்ரீஸ் த கண்ட்ரோல் ஆஃப் த ஃபார்ம் த சப்ளைஸ். அதாவது வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு மூலப்பொருட்கள், வளங்கள் அது எல்லாமே வந்து கொடுக்கணும் தானே. சோ அதுகளை வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து சப்ளையர்கள்ட்ட மூலமா அவங்களே வந்து உருவாக்கி அவங்களே வந்து அந்த பொருளை வந்து உற்பத்தி செய்யறாங்க. சோ அவங்களா மூலப்பொருளை வந்து உருவாக்குறாங்க, அவங்களே வந்து அந்த உற்பத்தியை வந்து செய்யறாங்க. இதுதான் பேக்வர்ட் இன்டகிரேஷன் சொல்லி, அதாவது சப்ளையர் கிட்ட இருந்து எதுவுமே வாங்காம இவங்களா தானா எல்லாமே உருவாக்கி வந்து செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இதுக்கான உதாரணங்கள் பாருங்க. ஜிஞ்சர் பிளான்ட் ஓன்ட் பை த பெவரேஜ் கம்பெனி. அப்ப இந்த பெவரேஜ் கம்பெனின்னு சொல்லி சொன்னா என்னது? அதாவது அந்த பெப்சி, கொக்கா கோலா, அந்த இஜிபி அதெல்லாம் தயாரிக்கிற நிறுவனங்கள் தானே. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, இஞ்சி உற்பத்தியை வந்து அவங்களே இப்ப என்ன சொன்னா அந்த ஜிஞ்சர் இஜிபி எல்லாம் தயாரிக்க இஞ்சி தேவை தானே. சோ அவங்களே வந்து அந்த இஞ்சி உற்பத்தி எல்லாம் வந்து உருவாக்குறாங்க. அதாவது வந்து அதுதான் பேக்வர்ட் பின்னோக்கிய தந்திரோபாயத்துவம் சொல்லி சொல்றது நாங்க இத. சரியா? இது இந்த பேக்வர்ட் இன்டகிரேஷன் வார்க்கான காரணம் when the parent suppliers are expensive. அதாவது வந்து இப்ப கரண்ட்லியா இருக்கிற வழங்குனர்கள்ட்ட வந்து கிரயம் அதிக அளவு எக்ஸ்பென்சிவ், அவங்க வழங்கப்படுகிற மூலப்பொருள விலை கூட. the unreliable or incapable of the meeting needs. அதாவது வந்து தேவையற்ற விடயங்கள் வந்து உள்நுழைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. நம்பர் ஆஃப் சப்ளையர்ஸ் ஆர் ஸ்மால் அண்ட் நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் ஆர் லார்ஜ். அதாவது வந்து போட்டியாளர்கள் வந்து அதிகமா காணப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இந்த சப்ளையர்ஸ் வந்து குறைவான அளவுல தான் சப்ளையர்ஸ் இருக்காங்க. சோ அதனால வந்து அந்த நிறுவனம் தானாவே வந்து மூலப்பொருட்களை வந்து உற்பத்தி செய்து, அதாவது மூலப்பொருட்களை வந்து உற்பத்தி செஞ்சு மெயினான ப்ராடக்ட் வந்து உற்பத்தி செய்யறாங்க. ஹை growth ஆஃப் த இண்டஸ்ட்ரி செக்டர். அதாவது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய ஒரு பெரிய ஒரு growth ஒன்று பெற்றுக்கொள்றதுக்காக இந்த பேக்வர்ட் இன்டகிரேஷன், அதாவது தாங்களே வந்து உற்பத்தி செஞ்சு தாங்களே எல்லாம் செய்யக்குள்ள அந்த முழு நிறுவனத்தின் முழு விஷயமும் வந்து யாருக்கு அந்த நன்மையும் வந்து யாருக்கு சென்றடையும்னா அந்த நிறுவனத்துக்கு. அடுத்தது வந்து frame as the both capital and the human resource to the manage the new business. அதாவது வணிகத்துக்கு வந்து இப்ப நாங்க வந்து பேக்வர்ட் போறது இல்லாததுக்கான ரீசன் வந்து இப்ப மூலப்பொருளை பெற்றுக்கொள்றது, ஊழியரை பெற்றுக்கொள்றது, வளங்களை பெற்றுக்கொள்றது எல்லாமே வந்து அந்த நிறுவனம்
பாரிய அளவு சிரமமா இருக்கலாம். இருந்தாலுமே வந்து அந்த நிறுவனம் தீர்மானிக்குது எங்களால வந்து கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். மூலதனம் இருக்கு, மனித வளம் இருக்கு. நாங்க அதன் மூலமா வந்து இந்த வணிகத்தை வந்து நடைமுறைப்படுத்திக் கொள்ள முடியும்னு சொல்லித்தான் இந்த பேக்வர்ட் இன்டகிரேஷனுக்கு வந்து போறது. அடுத்தது அட்வான்டேஜ் ஆஃப் த ஸ்டேபிள் பிரைஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து ஸ்டேபிள் பிரைஸ்னு சொல்லி சொன்னா ஒரு நிலையான விலையில வந்து அந்த பொருளை வந்து வழங்குறது. பிரசன்ட் சப்ளையர் வந்து ஹை ப்ராஃபிட் மார்ஜின். அப்போ கரண்ட்ல இருக்க அந்த சப்ளையர்ஸ் வந்து அந்த என்ன சொல்றோம் அவங்களுக்கு வழங்கப்படுகின்ற மூலப்பொருட்களா இருக்கலாம், ரிசோர்ஸ் அந்த வளங்களா இருக்கலாம், எல்லாமே வந்து குறைந்த அதாவது கூடிய அளவு விலையில வந்து விற்பனை செய்யறாங்க. சோ இதனால தான் வந்து என்ன செய்யலாம் பேக்வர்ட் இன்டகிரேஷனுக்கு வந்து போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. சோ இதுதான் இங்க இந்த கைட்லைன் ஃபார் த பேக்வர்ட் இன்டகிரேஷன் சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து பாருங்க இந்த ஹாரிசான்டல் இன்டகிரேஷன். ஹாரிசான்டல் இன்டகிரேஷன் சொல்லி சொன்னா நான் என்ன சொல்லுவேன், இது வந்து கிடைமட்டமா இருக்குது. என்னது வந்து கிடைமட்டமா இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த ஹாரிசான்டல்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அதாவது வந்து இது என்னன்னா தொழில் அல்லது சந்தை பிரிவுல செயற்படுற போட்டியாளர்கள் அல்லது நிறுவனங்களை வந்து இணைச்சு கொள்றது தான் ஹாரிசான்டல்னு சொல்லி சொல்றது. பாருங்க, சீக்கிங் ஓனர்ஷிப் இன்க்ரீஸ் த கண்ட்ரோல் ஆஃப் த ஓவர் காம்படிட்டர்ஸ். அதாவது வந்து உதாரணம் சொல்ல போனா இந்த ஹாரிசான்டல்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அதாவது வந்து ஒரு நிறுவனம் வந்து இன்னொரு கடை அதாவது வந்து ஒரு போட்டியாளர்கள் அல்லது நிறுவனங்களோட வந்து இணைச்சு கொண்டு செயற்படுறது. இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு கேக் கம்பெனி இருக்குன்னு சொன்னா அந்த கேக் கம்பெனி வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து என்ன சொல்றது காபி ஷாப்பையும் போட்டுக்கொள்வது. ஸோ அந்த மாதிரி அதாவது ஒன்னொன்று எட் பண்ணி கொள்வது. ஸோ இந்த ஏமாஸ் வந்து ஆசிர் ஹாஸ்பிட்டலோட ஒன்றிணையுது, போட்டி நிறுவனங்களோட வந்து ஒன்றிணையுது. பாருங்க, இந்த ஹோட்டல் அக்வயரிங் த அதர் ஹோட்டல்ஸ், அதாவது வந்து 2-3 ஹோட்டல்ஸ் வந்து ஒன்றா இணைஞ்சு கொள்வது. அடுத்தது ஏமாஸ் ஹாஸ்பிட்டல் as the goals acquired by the ஆசிர் ஹாஸ்பிட்டல். அதாவது ஏமாஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ஆசிர் ஹாஸ்பிட்டலோட கை கோக்குறது. பாருங்க, சொல்லுவோம் வங்கிகள் ரெண்டும் கை கோத்து கொண்டு ஏதாவது ஒரு பிசினஸ் பிளான் கொண்டு வரது, இன்சூரன்ஸ் கம்பெனி ரெண்டும் கை கோத்து கொண்டு ஏதாவது ஒரு புதிய ஒரு விஷயத்தை கொண்டு வரது, ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் லங்காபுத்திர பேங்க் வந்து ஒன்று சேர்ந்து கொண்டு வருது. அதாவது இதன் மூலமா என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா சந்தை வந்து ஒருங்கிணைக்கப்படுது. அதாவது வந்து பல போட்டியாளர்கள் வந்து தொழில்துறையில வந்து துண்டு துண்டா இருக்கும் பொழுது துண்டு துண்டா இருக்கும் பொழுது வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த இந்த என்ன சொல்ற ஹாரிசான்டல் மூலமா வந்து அந்த ஹாரிசான்டல் இன்டகிரேஷன் மூலமா வந்து நிறுவனங்கள் போட்டியாளர்களை பெறுவதன் மூலமா வந்து சந்தை பங்கு விரிவுபடுத்திக் கொள்ள முடியும். அப்புறம் வந்து இந்த தங்களோட சந்தை நிலைகளை வந்து ஒன்றிணைச்சு கொள்ளுது. அடுத்தது செலவு காஸ்ட். இங்க வந்து இது 2 கம்பெனி 3 கம்பெனி ஒன்னா இணையக்குள்ள இந்த ப்ரொடக்ஷன், சப்ளை விநியோகிக்கிறது, மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துறது, அது இல்லாம வேற ஆக்டிவிட்டிஸ் அது எல்லாமே வந்து இந்த எக்கனாமிக் ஸ்கேல் வந்து இங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா எக்கனாமிக் ஸ்கேல் வந்து கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியதா இருக்கு. அதாவது எக்கனாமிக் ஸ்கேல்னு சொல்லி சொன்னா குறைந்த விலையில குறைந்த கிளையத்துல ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதா எக்கனாமிக் ஸ்கேல்னு சொல்லி சொல்றது. அதான் எக்கனாமிக் ஸ்கேல். பாருங்க, காம்படிட்டர்ஸ் இஸ் அ க்ரோவிங் இண்டஸ்ட்ரி. அதாவது வந்து அந்த காம்படிட்டர்ஸ் வந்து க்ரோவிங், அதாவது நாங்க சொன்ன அந்த கோஆபரேட்டிவ் வந்து கம்படிட்டிவ் அட்வான்டேஜா இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி. அடுத்தது பாருங்க, இன்க்ரீஸ் த எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல் ப்ரொவைட் மேஜர் கம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இது வந்து இந்த எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல் சொல்றது வந்து ஒரு கம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து பாருங்க, பெல்டரிங் டு டியூ டு த லேக் ஆஃப் மேனேஜரல் எக்ஸ்பர்டிஸோ நீட் டு த பர்டிகுலர் ரிசோர்ஸ். அதாவது வந்து இப்ப எங்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் வந்து அந்த போட்டி நிறுவனத்துக்கிட்ட இல்லாம இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த போட்டி நிறுவனத்துக்கிட்ட இருக்கிறது எங்கிட்ட இல்ல. இப்போ நாங்களும் அவங்களோட இணையக்குள்ள அவங்ககிட்ட இருக்க வளங்களும் எங்களால பயன்படுத்திக் கொள்ள முடியும். சோ இது அதாவது மேம்படுத்தப்பட்ட போட்டி நன்மை. அதைத்தான் நாங்க சொல்றது கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் சொல்லி. அது அந்த ஹாரிசான்டல் மூலமா வந்து போட்டியாளர்களை நீக்கிறதன் மூலமா ஒரு நிறுவனத்துல வந்து போட்டி நிலையை வந்து வலுப்படுத்தலாம். அதாவது வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி கொள்ள முடியும்னு சொல்லி சொல்லலாம். அது இல்லாம இந்த கம்படிட்டிவ் ப்ரெஷரை வந்து குறைச்சு கொள்ள முடியும். மார்க்கெட்ல வந்து அந்த என்ன சொல்றது அந்த பிசினஸ் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொள்றதுக்கா. இதுக்காகத்தான் வந்து இந்த ஹாரிசான்டல் இன்டகிரேஷன் வந்து கொண்டு வரப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்து பாருங்க,
வெர்டிக்கல் இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜில வந்து what do many organization do டுடே தான் அவுட் சோர்சிங். இது ஏன் அவுட் சோர்சிங் செய்யறான்னு சொன்னா, இப்ப நாங்க வெர்டிக்கல்ல வந்து நாங்க என்ன சொன்னோம்னு சொன்னா, அந்த நிறுவனம் வந்து பேக்வேர்டாவோ போர்வர்டாவோ போயிட்டு வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னோம். அதாவது வெர்டிக்கல் இன்டகிரேஷன்ல வந்து அந்த நிறுவனம் பேக்வேர்டா போர்வர்டா போயிட்டு வந்து சப்ளையரோ அப்படி இல்லாட்டி கஸ்டமரோ தக்க வச்சு அது அவங்களாவே உற்பத்தி செஞ்சு அவங்களாவே எல்லாம் உருவாக்கி கொள்ளாங்க. இப்படி இருக்கக்குள்ள வந்து அந்த நிறுவனத்துக்கான கிரயம் செலவுகள் கூடுதலா இருக்கும். முகாமை பண்ணிக்கொள்ற திறன் காணப்படாம இருக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம வந்து மெயினா பார்க்க வேண்டிய முக்கியமான விடயங்கள்ல வந்து கவனம் செலுத்தாம போகலாம். சோ இப்படியான இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து தான் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, தற்காலத்துல வந்து அதிக அளவு நிறுவனங்கள் வந்து இந்த அவுட் சோர்சிங்க வந்து கொண்டு வருது. சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து கேட்கலாம் வந்து இந்த வெர்டிக்கல் இன்டகிரேஷன் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து என்னதுன்னு சொல்லி கேட்டா அவுட் சோர்சிங் செய்யறது தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொல்லலாம். சம்டைம்ஸ் கொஸ்டின்ல வெர்டிக்கல் இன்டகிரேஷனுக்கான யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எதுனா அவுட் சோர்சிங் சொல்லி சொல்லலாம். நாங்க அவுட் சோர்சிங்கை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து படிச்சு இருக்கிறோம். சரியா? இப்போ பேப்பர்ல அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். Explain how to the out சரியா? சோ இப்ப இங்க வந்து பேங்க் இண்டஸ்ட்ரிய பத்தியும் தானே சொல்ல சொல்லியிருக்காங்க. அப்ப நாங்க பேங்க் இண்டஸ்ட்ரிய பத்தியும் சொல்றோம்ன்னு சொன்னாலும், இப்ப நீங்க நான் சொன்ன இந்த சப்ளைஸ் அது இப்ப பேங்க்குக்கு வந்து சப்ளையர்ஸ் வந்து யாரு இருப்பா? அந்த அந்த கார்ட், டெபிட் கார்டு, அந்த பிளாஸ்டிக் கார்டு குடுக்குறவங்க இருப்பாங்க. ஸ்டேஷனரிஸ் ஐட்டம்ஸ் குடுக்குறவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் தான் அந்த சப்ளையர்ஸ். அந்த சப்ளையர்ஸ் எல்லாம் வந்து கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி கொள்றதுக்காக. அடுத்தது வந்து இப்ப நான் கூடுதலா வந்து இப்ப பேங்க்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலா வந்து அந்த பேங்க்ல வந்து என்ன சொல்றது? அவங்களே வந்து அ எம்ப்ளாயீஸ வந்து டெம்பரரியா எடுத்து அவங்கள 3 மாசம், 4 மாசம் ட்ரெய்னிங்ன்னு சொல்லி அந்த வொர்க் எல்லாம் குடுக்குறது. சோ இதெல்லாமே இந்த பேக்வேர்ட் ஃபார்வர்ட் இன்டகிரேஷன்க்குள்ள வர்றதுகள் தான். சோ கஸ்டமர்ஸ் அதாவது அந்த நிறுவனத்துல இருக்கவங்களே வந்து வாடிக்கையாளர் வந்து அந்த வங்கியில இருக்கவங்களே வாடிக்கையாளர் டைரக்ட்டா நேரடியா போயிட்டு மீட் பண்றது. அதாவது அந்த ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் மூலமா. சோ அவங்களே வந்து டைரக்ட்டா அந்த கம்பெனிகளோட வந்து டீல் பேசுறது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. Explain how the outsourcing can be the more beneficial than the pressuring the vertical integration strategy. பாருங்க vertical integration strategy இந்த outsourcing செய்யறது எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. When observe and deciding the outsourcing an alternative to the integration strategy. அப்ப பாருங்க இந்த outsourcing இந்த அவுட்சோர்சிங் செய்யறதுல வந்து என்ன வந்து மெயினா இருக்குதுன்னு சொன்னா காஸ்ட் அதாவது வந்து என்ன செய்யறான் காஸ்ட் வந்து எஃபிஷியன்சி இருக்கும். அதாவது செலவு குறைவா இருக்கும் இந்த அவுட் சோர்சிங். நிறுவனங்கள் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா இந்த மையமற்ற அதாவது சென்ட்ரலைஸ் இல்லாத செயல்பாடுகளை வந்து கையாளுறதுக்கு சப்ளையர்களை நம்பி இருக்கும் பொழுது வந்து அதுல முக்கிய திறன்கள் அதாவது வந்து கவனம் செலுத்த வந்து முடியாம போகலாம். பொருளாதாரம் அல்லது புவியியல் நன்மை காரணமா வந்து நாங்க இந்த சப்ளையர்களை வந்து குறைந்த உற்பத்தி செலவு அதாவது கொண்டிருப்பதால வந்து இது வந்து செலவுக்கு அப்படி இல்லாட்டி சேமிப்புக்கு வந்து வழிவகுக்கும்னு சொல்றாங்க இந்த அவுட் சோர்சிங் செய்யறதால. சரியா? அப்ப நார்மலா வந்து நாங்க வந்து இந்த அவுட் சோர்சிங் செய்யறதுக்கான காரணம் வந்து எங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்சி குறைவான இதுல வந்து பெற்றுக்கொள்ள முடியும் குறைவான விலையில. அடுத்தது வந்து பிளெக்சிபிலிட்டி நெகிழ்வுத்தன்மை. அதாவது வந்து இந்த அவுட் சோர்சிங்ல வந்து அவுட் சோர்சிங் ப்ரொவைட் த கம்பெனிஸ் வித் த பிளெக்சிபிலிட்டி இன் த adjusting their production level and scaling their operating up or down in the response to changing the demand. அதாவது என்ன சொல்றான்னு சொன்னா நிறுவனங்கள் வந்து அந்த உற்பத்தி நிலையில சரி செய்யறது மூலமா வந்து நெகிழ்வுத்தன்மை வழங்குது. அதாவது வந்து எங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னா மாற்றங்களை செஞ்சு கொள்ள முடியும். செயல்பாடுகளை வந்து கூட்டி குறைச்சு கொள்ள முடியும். வேற டெக்னாலஜியை யூஸ் பண்றது, வேறையான ஸ்கில்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். அப்ப நிறுவனங்கள் அந்த அவுட் சோர்ஸ் வந்து எங்கள் நிறுவனங்களுக்கு உள்நாட்டுல கிடைக்காத சிறப்பு திறன்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வந்து எங்களுக்கு வந்து கிடைக்குமா இருக்கும்.
சரியா? இந்த அவுட் சோர்சிங் செய்யறது மூலமா வந்து எங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த எங்களுக்கு தொழில்நுட்பங்கள் அதெல்லாம் இலகுவா பயன்படுத்திக் கொள்ள முடியும். அந்த சிறப்பு திறன்கள், அந்த நல்ல ஸ்கில்ஃபுல்லான எம்ப்ளாயீஸ வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் அந்த மாரியெல்லாம். வேலைகள வந்து இலகுவா பயன்படுத்திக் கொள்ள டைம் மேனேஜ்மென்ட் செஞ்சு கொள்ள முடியும். எக்ஸப்ட் ஸ்பெஷலைசேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து ரிஸ்க் மினிமைசிங் கூட நாங்க சொல்லலாம். Outsourcing can help the company minimize the risk associated with the production, such as supply chain distribution, fluctuation in the raw material price, or changes in the regulatory requirement சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இடர் குறைப்பு, இடர் மேலாண்மை, இடர் முகாமைத்துவம்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து இந்த மூலப்பொருட்கள் விலையில ஏற்படுற ஏற்ற இறக்கம், அடுத்தது ஏதாவது சேஞ்சஸா இருக்கக்குள்ள எல்லாம் வந்து இந்த ரிஸ்க வந்து அதாவது வந்து அபாயங்கள குறைக்கிறதுக்கு வந்து இந்த அவுட் சோர்சிங் வந்து நிறுவனத்துக்கு பெரிதும் உதவுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நாங்க ஒரு அவுட் சோர்சிங் பண்ணி வச்ச பிறகு, ஓகே எங்கள் நிறுவனம் வந்து டக்குனு சடனா ஏதாவது பிரச்சனை வந்து எம்ப்ளாயீஸ் இல்லைனாலும் அந்த அவுட் சோர்சிங் மூலமா வந்து எங்களுக்கு அந்த வேலைகள வந்து ஈஸியா செஞ்சு கொள்ள முடியும். இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் கூடுதலா இந்த அவுட் சோர்சிங் இருக்கு. பாருங்க ஒரு வேலைய வந்து அவுட் சோர்சிங் குடுக்குறாங்க. இப்ப நிறைய கம்பெனிகள் வந்து இந்த அவுட் சோர்சிங் மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. இப்ப எங்களுக்கு வார அந்த பில், கஸ்டமர் கேரிங் அதுகள் எல்லாமே மெயின்லி அவுட் சோர்சிங் மூலமா தான் எல்லாமே நடக்குது. சரியா? சோ அத ஞாபகம் வச்சு இந்த அவுட் சோர்சிங் செய்யறதால அதுதான் எங்களுக்கு வந்து நன்மைகள். அடுத்தது வந்து பாருங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஒரு விஷயம் கேட்டா, வாட் ஆர் த ப்ரெடிக்ஷன் ஹேவ் டூ பி த ஒப்சர்வ் அண்ட் டிசைடிங் த அவுட் சோர்சிங். அப்ப நாங்க இந்த அவுட் சோர்சிங் செய்யக்குள்ள என்ன முக்கியமா கடைப்பிடிக்க வேணும்? என்னத்த நாங்க மெயினா பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, முதலாவது வந்து விற்பனையாளர் தேர்வு. அதத்தான் நாங்க த்ரோஸ் த வண்டர் செலக்ஷன் சொல்லி சொல்றோம். அதாவது வந்து நாங்க வந்து ஒரு நல்ல பேர்ல இருக்க, அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகியிருக்கவங்க, அவங்களோட குவாலிட்டி, அவங்களோட ஃபைனான்சியல் ஸ்டேபிலிட்டி, அவங்களோட கல்ச்சரல் இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாத்தையும் கருத்துல கொண்டு தான் வந்து நாங்க என்ன செய்யணும்? விரிவான ஒரு மதிப்பீட
சரியா? அப்ப இங்க வந்து நாங்க அவுட் சோர்சிங் செய்யக்குள்ள வந்து, நாங்க முதல்ல விற்பனையாளர தேர்வு செய்யணும். அப்ப தேர்வு செய்யக்குள்ள வந்து, அவங்க யார்? எப்படிப்பட்டவங்க? ஸோ நாங்க ஒரு ஒரு வொர்க் இப்ப எங்கட கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் நாங்க அவங்களுக்கு குடுக்க போறோம். ஸோ அப்ப அவங்கட்ட குடுக்கக்குள்ள அவங்க அந்த வொர்க்க செய்றதுக்கு அப்ப எங்கட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியில போகும். அப்ப நாங்க அந்த அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எல்லாமே ஆராயணும். அடுத்தது வந்து சட்டம் மற்றும் ஒப்பந்தங்கள். அதத்தான் லீகல் அண்ட் கன்ஸ்ட்ரக்சுரல் அக்ரீமெண்ட்ன்னு சொல்றது. இப்ப நாங்க வந்து இந்த வேலை எதுக்காக குடுக்குறோம். ஸோ எப்படி இந்த வேலையின் ஒப்பந்தங்கள் எப்படி இருக்கணும். அப்புறம் அதுக்கான இப்ப நீங்க இந்த வொர்க்க முடிச்சு தர்றதுக்கு என்ன மாரியான பிரைஸ், அடுத்தது வந்து ரகசியத்தன்மை. இப்ப நாங்க ஒரு வொர்க் இப்ப நாங்க இப்ப கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுக்குறோம். ஸோ அவங்க வந்து இப்ப அவங்க வந்து இன்னொருத்தர்ட்ட குடுக்கக் கூடாது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாரி. அடுத்தது வந்து சொத்து உரிமைகள். அதுதான் நாங்க அந்த கான்ஃபிடென்டி, ப்ரிவிஷன்ஸ், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சொத்து உரிமை. அடுத்தது dispatcher resolution mechanism and termination clauses. Seek legal advice and ensure that the contract of the adequately protect your இன்ட்ரஸ்டட்ன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஒப்பந்தங்கள், சோ ஒரு முடிவு எடுக்கக்குள்ள அதுல காணப்படுற விஷயங்கள், அதுல நலன்கள், சோ இது எல்லாத்தையும் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு தான் நாங்க அவங்களுக்கு அவுட் சோர்சிங் குடுக்கணும். நாங்க உடனே எங்கட ஒரு கம்பெனியோட ஒரு வொர்க்க வந்து அவுட் சோர்சிங் குடுப்போம்னு சொன்னா குடுக்க முடியாது. ஒருத்தரோட கான்டாக்ட் நம்பர் போகுது, நிறுவனத்தின் வெளியில இருக்கிற சரியா? அப்ப இங்கன வந்து குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். அப்ப நாங்க ஒரு பொருள எப்படி நாங்க
சரியா? அப்ப அந்த குவாலிட்டி அஷ்யூரன்ஸ்ன்னு சாரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அந்த குவாலிட்டி அஷ்யூரன்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து, நாங்க அந்த தரநிலை கண்காணிக்கணும். ஓகே, நாங்க ஒரு கார்ட் ஒண்ணு அவங்க அவுட் சோர்சிங் பண்ணி நாங்க கார்ட் ஒண்ணு இஷ்யூ பண்றோம்னா, நாங்க அந்த கார்டு எவ்வளவுக்கு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியா இருக்கோ, அதே ஸ்டாண்டர்ட்ல தான் அவங்களும் இருக்கணும். நாங்க அவுட் சோர்சிங் பண்றோம்னு சொல்லி குவாலிட்டி இல்லாம செய்ய இயலாது. டிஃபைன் த குவாலிட்டி ஸ்டேட்மெண்ட் அண்ட் த எஸ்டாப்ளிஷ்ட் ரெகுலர் செக்கர் பாயிண்ட்டும் ஆடிட் இன் த என்ஷூர் த கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அவுட் சோர்ஸ்க்குள்ள நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் தான் என்னது? ஒன்று செலெக்ஷன், லீகல் அண்ட் கன்ஸ்ட்ரக்சுரல் அக்ரிமெண்ட், ரிசொல்யூஷன் சாரி குவாலிட்டி அஷூரன்ஸ் விஷயத்தங்கள் வந்து பார்க்கணும். அடுத்த கொஸ்டினுக்கு நாங்க போவோம். சரியா? சோ அடுத்தது பாருங்க. The task of implementation selecting strategy is considered the more difficult than the formulating strategy, since the demand different type of skill. Do you agree with the above statement? Explain give the difficult skill needed and the role of strategic of the play in the side task. அப்ப இங்க கேக்குறாங்க வந்து பாருங்க, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கில்க்கும் இந்த ஃபார்முலேஷன் இருக்கிறதுக்கும் டிஃபரெண்ட் என்னதுன்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா? அப்ப முதலா இங்க வந்து the task of implementing selection strategy consider the more difficult for the formulating strategies in demand the different type of skill. அப்ப இந்த கூட்டு do you agree with the statement? Yes. காரணம் என்னது? அதாவது நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள செலக்டட் பண்ற ஸ்ட்ராட்டஜிக்கும் அதை ஃபார்முலேட்டிங் பண்ணக்குள்ள சாய்ஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி வந்து மோஸ்ட் டிஃபரெண்ட் ஸ்கில்ல வச்சு தான் நாங்க செலக்ட் பண்றோம். சரியா? அதுதான். அதாவது வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அப்ப நாங்க அத ஆம்ன்னு சொல்லிட்டு இருந்தானே, எஸ் ஐ அக்ரி த ஐ எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு ஐ அக்ரி தட் த இம்ப்ளிமெண்டிங் செலக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்ட்ராட்டஜி strategies can often be more challenging than the formulating them. அதாவது வந்து நாங்க என்ன சொல்றோம், இம்ப்ளிமெண்ட்டை விட formulating வந்து ரொம்ப கஷ்டம். formulationனை விட சேலஞ்சிங் ஆனது இம்ப்ளிமெண்டிங்னு சொல்றாங்க. While formulating strategies required strategy thinking, the analyze and decision making skill, implementing strategy demand of different set of the skills and capabilities சொல்றாங்க. அதாவது வந்து இங்க சொல்றாங்க வந்து, அதாவது வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, அந்த நாங்க என்ன சொல்றது, இம்ப்ளிமெண்ட் அதாவது அதை நாங்க இம்ப்ளிமெண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை விட வந்து நாங்க ஃபார்முலேட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சவாலானதா இருக்கும்னு சொல்றாங்க. ஒப்புக்கொள்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபார்முலேஷன் உருவாக்கக்குள்ள நாங்க கண்டிப்பா பார்க்கணும் என்னது, பகுப்பாய்வு செய்யணும், முடிவெடுக்கும் திறன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அந்த உத்திகளை செயற்படுத்துறதுக்கான என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சரியா? அப்ப அதுல முதலாவது வந்து தான் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்கில்ஸ்னு சொல்றாரு, செயல்படுத்துறதுக்கான திறன். அதாவது வந்து நாங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ், இந்த இம்ப்ளிமெண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, இன்வால்வ் டிரான்ஸ்லேட்டிங் அப்ஸ்ட்ராக்ட் concept and plan into the concrete action and outcome. It's the required strong execution skills to mobilize resource allocated tasks, coordinate activities and drive the initiatives forward the effectively சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இங்க நம்ம வந்து இப்ப நாங்க இங்க வந்து இதை செயல்படுத்த எக்ஸிகியூஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க இந்த வளங்களை திரட்டுறது, பணிகளை ஒதுக்கீடு செய்யணும், செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கணும், அந்த முன்முயற்சிகளை திறம்படுறதுக்கு வந்து இந்த செயல்படுத்துற இந்த எக்ஸிகியூஷன் ஸ்கில்ஸ் வேணும். அடுத்தது லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், அதாவது தலைமைத்துவம் மற்றும் மேலாண்மை திறன்கள்னு சொல்லி இருக்கு. அதாவது வந்து இந்த வெற்றிகரமாக வந்து, அதாவது சக்சஸ்ஃபுல்லி ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த இங்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, திறமையான தலைமைத்துவம் மற்றும் நிர்வாகம் இருக்கணும்னு சொல்றாங்க. சோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ஃபார்முலேட்டிங்க்கு. சோ அப்ப திறமையான தலைமைத்துவம் அப்படி நிர்வாகம் இருக்கக்குள்ள வந்து அது வந்து என்ன செய்யணும், அந்த தலைவர்கள் வந்து அந்த குழுக்களை ஊக்குவிக்கணும். அவங்களை ஊக்குவிப்பதன் மூலமா வந்து நாங்க அந்த விஷயங்களை வந்து சரியா செஞ்சு கொள்ள முடியும். சோ நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று உருவாக்குறோம், அந்த ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொன்னா, அப்ப அந்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக அந்த எம்ப்ளாயிஸ் வந்து நாங்க மோட்டிவேட் பண்ணணும், நாங்க இந்த விஷயத்தை நல்லபடியா சக்சஸா செஞ்சு கொள்வோம், ஏதாவது பிரச்சனை இருந்தா என்னோட தொடர்பு கொள்ளுங்க, நாங்க டிசிஷன் எடுக்கணும் இப்படித்தான், அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளிக்ட் இருந்தா, அதாவது
என்ன சொல்றது, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனையை வந்து சுமூகமா தீர்த்து கொள்வோம்னு சொல்லி, அதுதான் லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்னு சொல்லி சொல்றது. அடுத்தது சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து நாங்க இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து என்னைக்குமே வந்து ஒரே ஃபாலோவில் இருக்கக்கூடாது, அது வந்து சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப்டன் என்டையர் ஆர்கனைசேஷனல் சேஞ்ச், வெதர் இட் இஸ் recruiting process, the relying roles of the responsibilities, shifting culture norms, change management skill are essential of the overcoming the resistance for fostering by or facilitating smooth transaction சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இந்த நிறுவனத்துல மாற்றங்களுக்கு ஏற்ப வந்து என்ன செய்யணும்னா அவர் செயல்முறைகளை மறுசீரமைக்கணும், அப்புறம் பொறுப்புகளை வந்து மாற்றி அமைக்கணும், கலாச்சார விதிமுறைகளை சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது எக்ஷன்ஸ் ஏதாவது எதிர்ப்பு இருந்தா அதை முறியடிக்கணும். ஸோ அதாவது சேஞ்ச் என்ன சொல்றது, அந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் அப்ப சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். ப்ராப்ளம் சால்விங் அபிலிட்டிஸ், அதாவது வந்து சிக்கலை தீர்க்கும் திறன். இப்ப நாங்க திட்டமிட்டு இதை செயல்படுத்தும் பொழுது ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை வரக்குள்ள எதிர்பாராம வரப்படுகின்ற சவால்களுக்கு வந்து நாங்க வெற்றிகரமா வந்து முகம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை உருவாக்கணும், இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வந்து அந்த சிக்கலை வந்து எப்படி நாங்க சரியா தீர்த்து கொள்ளலாம்னு சொல்லி எல்லாமே வந்து முன் வைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து ரிசோர்ஸ் எலோகேஷன், இதை வள ஒதுக்கீடு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து நாங்க இந்த திட்டங்களை வந்து செயற்படுத்தக்குள்ள the budgeting and implementing strategy require effective resource allocation, and the budgeting ensure the resource are developed efficiently and the priorities are aligned with the strategic objective. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த வளங்களை திறமையா பயன்படுத்துறதுக்கும் முன்னுரிமைகள் அதாவது மூலோபாய நோக்கங்களை சீரமைக்கப்படுறதை உறுதி செய்யவும் வந்து வள ஒதுக்கீடு அப்படி இல்லாட்டி பட்ஜெட் தேவை இருக்கு. அப்ப நாங்க இதுகள் எல்லாத்தையும் வந்து இங்க மெயினா பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த இம்ப்ளிமெண்ட் அண்ட் ஃபார்முலேட்டிங்னு சொல்ற விஷயங்கிறது வந்து do you agree with above statement, அதாவது task implementation selecting strategy consider the more difficult than the formulating strategy since demand a different type of skill. இந்த different type of skill வந்து கண்டிப்பா இருக்கணும் இந்த ஒரு strategic implementation formulation செய்யற டைம்ல. அப்ப do you agree with the above statement? Yes, I agree. Explain giving the different skill need to the, அப்ப என்னென்ன different skills இருக்கு, அதன் ரோல்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி என்னென்ன ரோல்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. சோ அதுதான் ஹலோ ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. டிஸ்கிரைப் த கீ ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி. அப்ப அதாவது வந்து கீ ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல. அப்ப கீ ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லக்குள்ள வந்து முதலாவது பாருங்க டெவலப்பிங் த இம்ப்ளிமெண்டேஷன் பிளான். அப்ப நாங்க முதல்ல வந்து பிளானை டெவலப் பண்ணணும். அடுத்தது வந்து வளங்களை ஒதுக்கீடு செய்யணும். அடுத்தது ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும். அடுத்தது ஸ்ட்ராட்டஜி கம்யூனிகேஷன். அடுத்தது வந்து எம்ப்ளாயி ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்தது வந்து ரிவ்யூ அண்ட் அட்ஜஸ்ட்னு சொல்லி சொல்றோம். இதுதான் கீ ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது டிஸ்கிரைப் த கீ ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி. அப்ப முதலாவது வந்து பாருங்க வந்து டெவலப்பிங் த இம்ப்ளிமெண்டேஷன் பிளான். அதாவது வந்து ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கணும். ஒரு செயல்பாடுல முதல் படி வந்து நாங்க என்ன செய்யணும், ஒரு திட்டத்தை உருவாக்கணும். அந்த திட்டம் வந்து நிறைவேறப்பட வேண்டிய பணிகள் என்ன, அந்த ஒவ்வொரு பணியும் யார் யாருக்கு பொறுப்பு இருக்கு, அந்த ஒவ்வொரு பணியை வந்து எப்ப முடிக்கணும், என்னென்ன அந்த பணி செய்யறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து நாங்க மென்ஷன் பண்ணி இருக்கணும். அதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து முதலாவது ஸ்டெப்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ்ல முதலாவது. அடுத்தது வளங்கள் ஒதுக்கீடு செய்யணும். இப்ப நாங்க அந்த பணிகள் எல்லாம் பிளான் எல்லாம் திட்டமிட்ட பிறகு ஓகே நாங்க அந்த வளங்களை வந்து திறமையா ஒதுக்கணும். இப்ப அதுக்கு தேவையான பைனான்சியல் பட்ஜெட் எவ்வளவு, ஹியூமன் ரிசோர்ஸ் அதுக்கு எவ்வளவு தேவை, அதுக்கான மெட்டீரியல்ஸ் எவ்வளவு தேவை, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி. அடுத்தது வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்ப நிறுவன கட்டமைப்பை சரி செய்யணும்.
அதாவது வந்து இப்ப நாங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள வந்து இப்ப எங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து சம்டைம்ஸ் மாறக்கூடியதா இருக்கணும். இப்ப இன்னைக்குமே வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்லி சொன்னா சடனா நாங்க ஒரு விஷயத்த கொண்டு வாருது. அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை வந்து நாங்க என்னைக்குமே வந்து ஒரே பார்வையில வச்சுக்கொண்டு நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து அது வந்து என்ன நடக்கலாம்னு சொல்லி சொன்னா சேஞ்ச் ஆகலாம். அதாவது வந்து அப்ப நாங்க அந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகக்குள்ள அப்ப ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுறேன்னு சொன்னா இப்ப அதுக்கான புது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும். அடுத்தது வந்து இப்ப நாங்க புதுசா வந்து அதுக்கு ஆத்தோரைசேஷன் குடுக்க வரோம் அந்த ஆர்கனைசர். இப்ப இதுவரைக்கும் மேனேஜருக்கு வந்து ஒரு வொர்க் இருந்தா சம்டைம்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இம்ப்ளிமெண்டேஷன் ஆகக்குள்ள 2, 3 வேல வரலாம். அதுதான் இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்றது. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன். இப்ப இதெல்லாம் செஞ்சு முடிஞ்சோனே நாங்க தொடர்பு கொள்த்தணும். அதாவது தொடர்பு படுத்துறது. இப்ப நிறுவனம் வந்து ஃபுல்லா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணணும். சோ நீங்க இந்த ஊழியர்களா இருக்கலாம், மேனேஜர்ஸா இருக்கலாம், ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிவிஷன் எல்லார்கிட்டயும் வந்து ஒரு கனெக்டிவிட்டி. ஓகே நான் இந்த ஃபங்ஷன செஞ்சு முடிச்சுட்டேன். சோ அடுத்த அந்த கம்யூனிகேஷன் அவருக்கு போகணும். அப்ப அதுக்கு அடுத்தவர் அவர் என்ன செய்யணும்? சோ அப்படி ஒவ்வொருத்தர் வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து எம்ப்ளாயி ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட். இப்ப வந்து நாங்க பணியாளர்ட பயிற்சி மற்றும் மேம்பாடு. அவங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கணும். அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து இப்படித்தான் செஞ்சு கொண்டு போகணும். சோ உங்களுக்கான வொர்க் ரூல்ஸ் அண்ட் வொர்க் ரோல் இதுதான் இருக்கு. உங்களுக்கு இந்த விஷயங்கள தான் நீங்க செய்யணும்னு சொல்லி பயிற்சி, வழிகாட்டுதல். அப்படி இல்லாட்டி நாங்க அந்த பயிற்சிக்கு அந்த வேலைய செய்யறதுக்கு புதிய ஒருத்தர வந்து நாங்க என்ன செய்யலாம்? நிர்ணயிக்க முடியும். அடுத்தது வந்து ரிவ்யூ அண்ட் அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மென்ட். அதாவது வந்து நாங்க இத வந்து செயல்திறன் மேலாண்மைன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப எங்களோட அந்த நோக்கங்கள வந்து நாங்க முன்னேற்றிக் கொள்றதுக்காக, இப்ப நாங்க அந்த பணிகள வந்து ஒழுங்கிணைச்சோன, நாங்க அதுகள வந்து பார்க்கணும். ஓகே இந்த வேலைகள்லாம் சரியா நடக்குதா? கேபிஎஸ்ன்னு சொல்லி நாங்க சொன்னோம். அதாவது கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். இப்ப நாங்க எல்லாம் மெஷர் பண்ண பிறகு, இந்த வொர்க் எல்லாம் இந்த ஆர்டருக்கு நடக்குதா? ஏதாவது அங்கன மிஸ்டேக் இருக்குதா? அந்த மிஸ்டேக் இருந்தா அத நாங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளணும்? அந்த மாரியான விஷயத்த தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அடுத்தது ரிவ்யூ அண்ட் அட்ஜஸ்ட்ன்னு சொல்லி சொல்றது. அதாவது மதிப்பாய்வு மற்றும் சரி செய்தல். இப்ப நாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வரக்குள்ள ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, நாங்க அந்த மிஸ்டேக்க வந்து எப்படி நாங்க சரி செய்யணும்? ஏதாவது பிரச்சனை இருந்தா, அந்த பிரச்சனைய நாங்க எப்படி சால்வ் பண்ணணும்? இதத்தான் வந்து நாங்க சொல்றது ரிவ்யூ அண்ட் அட்ஜஸ்ட்ன்னு சொல்லி சொல்றது. ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் நாட் த ஒன் டைம் ஆக்டிவிட்டி. இந்த இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து இது ஒரு ஒன் டைம் ஆக்டிவிட்டீஸா இருக்காது. அதாவது வந்து இப்ப நாங்க ஒரு தடவ வந்து அந்த கரெக்ஷன் பார்க்கறக்குள்ள ஒரு தடவ மட்டுமா கரெக்ஷன் பார்ப்போம். இல்ல. சம்டைம்ஸ் 2, 3 தடவ நாங்க கரெக்ஷன் பார்க்க வேண்டி வரலாம். 1 மினிட். சரியா? சோ அதுதான் ரிவ்யூ அண்ட் அட்ஜஸ்ட்மென்ட்ன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து அடுத்தது வந்து அப்ப ஒரு பிளான் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் செய்யக்குள்ள வந்து இப்ப இங்க கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த கீ ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் இன் த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ். அப்ப இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ்ல வந்து முதலாவது டெவலப்பிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான், ரிசோர்ஸ் அலோகேஷன், organizational structure and adjustment, strategic communication, employee training and development, performance management, review and adjust ன்னு சொல்லி சொல்றாங்க. Explain how financial information could be used as strategic control task. இது 4 மார்க்ஸ்க்கு தானே கேட்டிருக்காங்க. அப்ப 4 பாயிண்ட்ஸ மட்டும் போட்டு விட்டாலே காணும். அதாவது பெர்ஃபார்மன்ஸ் எவலுவேஷன், நெட் பிரசன்ட் மார்ஜின்னு சொல்லி சொல்றது. காஸ்ட் மேனேஜ்மென்ட், காஸ்ட் மேனேஜ்மென்ட்னு சொல்றாங்க. அடுத்தது ரிசோர்ஸ் அலோகேஷன், ஃபிக்ஸ் அசெட் அண்ட் கேஷ் பேலன்ஸ், ஃபைனான்சியல் ரிஸ்க் மேனேஜ்மென்ட், ரிட்டர்ன் ஆன் equity, ரிட்டர்ன் ஆன் ரிட்டர்ன் ஆன் என்ன சொல்றது ஆர்ஓஏ, அதாவது ரிட்டர்ன் ஆன் இக்விட்டின்னு சொல்லி சொல்றது, ரிட்டர்ன் ஆன் அவைலபிலிட்டின்னு சொல்லி சொல்றது. இது எல்லாமே வந்து ஃபைனான்சியலா வந்து அதாவது வந்து ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன்
இந்த ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் என்ன செய்யணும், பட்ஜெட் எலோகேட்டட் பண்ணுறது. ஓகே, இப்போ நாங்கள் அந்த ஃபைனான்சியல் ரிஸ்க் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணோம், இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராட்டஜிக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா அதுக்கு எவ்வளோ ஃபைனான்சியல் பட்ஜெட் தேவை, அந்த பட்ஜெட்டை வந்து நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளணும், பட்ஜெட்டை எப்படி எலோகேட்டட் பண்ணணும், காஸ்ட் எப்படி நாங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கொள்றது, அந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் வந்து நாங்கள் பார்க்கணும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு நாங்கள் போவோம். சரியா? ஸோ இங்கே பாருங்க, குட் கோஆப்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் கீ எலிமெண்ட் இன் இம்ப்ரூவிங் த எக்கனாமிக் எஃபிஷியன்சி அண்ட் சோஷியல் வெல்பீயிங். இப்போ நாங்கள் படிச்சது தானே குட் கோஆப்பரேட் கவர்னன்ஸ்னா யாரு, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி முதல் பேஜ்ல 2023 பேப்பர் டிஸ்கஷன்ல பார்த்தோம். சரியா? அது வந்து அவங்களோட எக்கனாமிக் எஃபிஷியன்சி அண்ட் சோஷியல் வெல்பீயிங்க்கு வந்து எப்படி உதவும். இப்போ எக்கனாமிக் எஃபிஷியன்சி அண்ட் சோஷியல் வெல்பீயிங்னு சொல்லி சொன்னா, இந்த குட் கோஆப்பரேட் கவர்னன்ஸால வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது குட் கோஆப்பரேட் கவர்னன்ஸால வந்து எக்கனாமிக்கல்னா சொன்னா, அப்ப அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சரியான சம்பளம் வழங்குது. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து சரியான ப்ராஃபிட் மார்ஜின்க்கு வந்து அவங்களுக்கு வந்து நாங்க அந்த ப்ராஃபிட்ட வந்து ஷேர்ஸ்க்கான ப்ராஃபிட்ஸ வந்து வழங்குறது. அந்த மாரியான விஷயங்கள். மேனேஜர்ஸ்க்கு அப்ப கவர்ன்மெண்ட்க்கான முறையான டாக்ஸ் எல்லாம் கட்டுறது. அதுதான் எக்கனாமிக் எஃபிஷியன்சின்னு சொல்றது. சோஷியல் வெல்பீயிங்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்து உருவாக்குறேன்னா, அது வந்து சோஷியல் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும். அதாவது எஸ்எல்எஸ், ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழோட அந்த பொருட்கள வந்து உற்பத்தி செய்றது. அது மட்டும் இல்லாம வந்து நாங்க எம்ப்ளாய்மென்ட் அன்எம்ப்ளாய்மென்ட் பீப்பிள்க்கு வந்து வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து குடுக்குறது. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடக்கிறது. கிரீன் புரொடக்ஷன் அந்த மாரியான விஷயங்கள். அதுகள் தான் வந்து அங்க இந்த எக்கனாமிக் எஃபிஷியன்சி அண்ட் சோசியல் வெல்பீயிங்ன்னு சொல்லி சொல்றது. சரியா? அப்ப நீங்க அதன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த எக்கனாமிக் எஃபிஷியன்சிக்கும் சோஷியல் வெல்பீயிங்க்கும் இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிளை வந்து எழுதினா ஓகே. கம்படிட்டிவ் வாஸ் கோஆபரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி growth அண்ட் சர்வைவல். இது நாங்க ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண விஷயம் தான். அடுத்தது இன்டர்நேஷனல் மார்க்கெட் என்ட்ரி கன்சர்ன் வித் போஸ்ட் கோவிட்-19 வந்து சீரியஸ் இன் ஸ்ரீலங்கா. அதாவது வந்து இப்ப இன்டர்நேஷனல் மார்க்கெட் என்ட்ரி கன்சர்ன், இப்போ ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து என்ட்ரி கன்சர்ன் சொல்லக்குள்ள வந்து ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து எப்படி எப்படி என்ட்ரி ஆகுதுன்னு சொல்லி நாங்க முதல்ல பார்ப்போம். அதாவது வந்து ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து ஒரு சந்தையில வந்து, அதாவது வெளிநாட்டு சந்தையோட வந்து என்ட்ரி ஆகுற 4, 5 விஷயங்கள் இருக்கு. சரியா? அப்ப 4, 5 விஷயத்துல வந்து ஆ வந்து
மார்க்கெட்ல வந்து டிரெக்டா எப்படி ஒரு வணிகம் வந்து எப்படி வந்து என்டர் ஆகுது, அதாவது டிரெக்ட் எக்ஸ்போர்ட்டிங்னு சொன்னா நேரடியா வந்து நாங்க ஏற்றுமதி செய்யறது. ஒரு பொருளை எங்கட நாட்டு பொருட்களை வந்து வெளிநாட்டுக்கு வந்து நேரடியா வந்து ஏற்றுமதி செய்யறது. இன்வால்வ் யூர் டிரெக்ட்லி எக்ஸ்போர்ட்டிங் யோர் குட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் த எனது ஓவர்சீஸ் மார்க்கெட் ஃபார் த சம் பிசினஸ் இன் த பாஸ்ட் மோட் த என்ட்ரி இன் த இன்டர்நேஷனல் பிசினஸ். இதுதான் வந்து டிரெக்டா நாங்க வந்து எக்ஸ்போர்ட் செய்யறது தான் ஃபாஸ்டா இன்டர்நேஷனல் பிசினஸ் மாடல் என்ட்ரிக்கு ஒரு சிக்னல் ப்ராப்ளம். சரியா. ஸோ அப்ப அடுத்தது வந்து இதை சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இலங்கையில இருந்து நாங்க ஏற்றுமதி செய்யறோம் டிரெக்டா வெளிநாட்டுக்கு. இன் கேஸ் த போர்சஸ் பொட்டென்ஷியல் டிமாண்ட் ஆஃப் யுவர் குட்ஸ் ப்ராடக்ட் ஓவர்சீஸ் மார்க்கெட் யூ கேன் உங்களோட பொருளுக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்க டிரெக்ட் எக்ஸ்போர்ட்டிங் வந்து செய்ய முடியும். அடுத்தது வந்து லைசனிங் அண்ட் பிரான்ச்சைசிங் சொல்லி சொல்றது. பாபா பூனைய வைப்பாப்ப முதல்ல. பூனைய வச்சுக்கிட்டு என்ன செய்யற நீ? பாரு உனக்கு கண்டா ஓடுது பாபா. ஒரு சிக்னல் இஷ்யூ. அப்ப இந்த லைசனிங் பிரான்ச்சைசிங் சொல்லி சொன்னா அதாவது வெளிநாட்டில்